திமுகவிடம் பதற்றம் ஏற்பட்டுள்ளதன் காரணமாகவே மத்திய அரசின் மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாக பிஜேபி மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு ஏதோ தமிழ்நாட்டை கொடுமைப்படுத்திக் கொண்டிருப்பது போன்று முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக முப்பெரும் விழாவில் பேசியிருப்பதாக குறை கூறினார். பிஜேபி அதிமுக கூட்டணி ஜனநாயக முறைப்படி கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதை ஸ்டாலின் விமர்சிப்பதாக தெரிவித்த தமிழிசை, எமர்ஜென்சியை கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சியுடன் தான் திமுக கூட்டணி வைத்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். கரூர்ல ஒரு முப்பெரும் விழா நடந்திருக்கிறது. அது முப்பெரும் விழாவா முற்றிலும் பொய்கள் விழாவான்னு எனக்கு தெரியல. ஏதோ மத்திய அரசு கொடுமைப்படுத்தி கொண்டிருப்பதை போலவும், தமிழகத்துல உரிமைகள் எல்லாம் பறிபோய் கொண்டிருப்பதை போலவும், தமிழகத்திற்கு இவர்கள் தான் இன்று உரிமையை வாங்கி கொடுப்பதற்காக போராடி கொண்டிருப்பதை போலவும் ஒரு மாய தோற்றத்தை முதல்வர் ஸ்டாலின் ஏற்படுத்தி இருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக விரோதி திமுக. ஒரு தமிழன் துணை ஜனாதிபதியாக வர்றதை பொறுத்து கொள்ளாமல் ஒரு ஆதரவு கூட கொடுக்க முடியாத ஒரு தமிழின விரோதி தான் திமுக. அதே மாதிரி சமூக நீதிக்கு விரோதி திமுக.